ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் சாப்பாடு தான். எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் துவரம்பருப்பு நான் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை ஒரு குக்கரில் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காய பொடி, உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு குழஞ்சிருக்கணும். இப்போ இதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி. நீங்கள் வீட்டில் எந்த மாதிரி காய் இருந்தாலும் நீங்கள் எல்லா காயும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு பேன் வச்சு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பச்சை வாசம் நல்லா போனதுக்கப்புறம் நம்ம புளி கரைசலை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியான பதத்துக்கு வரையும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கொதித்து வரணும். இந்த மாதிரி கெட்டியாக கொதித்து வந்ததுக்கப்புறம் அரிசி பருப்பு வேக வச்சு எடுத்துடணும். அது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கலக்கி விட்டு எடுத்திங்களான்னா சுட சுட சாம்பார் சாதம் ரெடி. இப்போ ஃபைனல் டச்சாக இதுக்கு ஒரு தாளிப்பு நம்ம கொடுத்துக்கலாம். ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, காய்ந்த மிளகாய் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சாம்பார் சாதம் ரெடி. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் சாம்பார் சாதம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மோஸ்ட்லி சாம்பார் சாதம் கூட காரம் சாப்பில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சாம்பார் சாதம் கூட என்ன காம்பினேஷன் வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.